வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரேவாஸ் கிச்சன். நம்ம ரேவாஸ் கிச்சனில் இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு பண்ணக்கூடிய முதல் இனிப்பு பலகாரம் பால் மைசூர்பாகு. இந்த பால் மைசூர்பாகு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு குறைந்த பொருளை பயன்படுத்தி விரைவாக நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எவ்வளவு சுலபமாக செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய ரேவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்முடைய ரேவாஸ் கிச்சனில் பால் மைசூர்பாகு செய்யலாம். இந்த பால் மைசூர்பாகு செய்கிறதுக்கு 5 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ மைதா மாவும் 1 கிலோ பால் பவுடரும் தான் தேவைப்படுது. கூடவே 4 லிட்டர் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் 4 லிட்டர் ஆயிலில் 1 கிலோ வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஆயில் 3 லிட்டர் போதுமானது. நாங்கள் இன்றைக்கி செய்கிறது முழுக்க ஆயிலில் தான் செய்ய போகிறோம். 1 கிலோ மைதா மாவையும் 1 கிலோ பால் பவுடரையும் எடை போட்டு எடுத்துக்கலாம். எடை அதிகமாக குறைவாக வந்துருச்சு அப்படின்னா பால் மைசூர்பாகு இனிப்பு பத்தாமல் அதிகமாக போயிடலாம். அதனால் எப்போவுமே எடை போட்டு எடுத்துக்குவோம். இங்கே டிப்ஸ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். முதல்ல அடுப்பில் வானலியை வச்சு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக்குவோம். டிப்ஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அடுப்பானது இளம் சூட்லேயே இருக்கட்டும். 5 கிலோ சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விடுவோம். கலக்கி விடத்தான் ஜீரா உடனே தயாராகும். இந்த ஜீரா நல்லா தயாராகட்டும். கம்பிப்பதம் வரும்பொழுது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மைதா மாவு 1 கிலோ பால் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அதில் 1 லிட்டர் அளவுக்கு முதல்ல ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆயில் நல்லா மிதங்கி மேலே வரட்டும். இப்போ கையால் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனதுனால தவறு கிடையாது. ஜீரா தயாராகிக்கிட்டு இருக்குது. துடுப்பால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒருவேளை அடி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நான் பதம் பார்த்துடலாம். இதுதான் டிப்ஸ் நம்பர் 2. ஒரு சொட்டு ஜீராவை எடுத்து கையால் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 விரல்களையும் அது கம்பி மாதிரி வரும். அதை அப்படியே பால் மாதிரி உருட்டி உள்ளே போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி கலக்கி வச்சுருக்கிற மைதா மாவு, சூரியகாந்தி எண்ணெய், பால் பவுடரை உள்ளே கொட்டி கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் முந்திரி பருப்பு எதுவும் சேர்க்காததுனால இந்த பால் மைசூர்பாகு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கம்பிப்பதம் இல்லை தவறிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கலவையை சேர்த்தனுடையும் கிளறி விட அதுவே பதம் ஆகிக்கும். கிளறி விடும் பொழுது லேசாக கட்டிகள் வரும். அந்த கட்டிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானாகவே உடைஞ்சிக்கும். அல்லது கிளறி விட நம்ம துடுப்பு மூலமாகவே உடைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பால் மைசூர்பாகவை முழுமையான படிகளோட யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. தண்ணி இஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்தி நல்லா கிளறி விடலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட 4 லிட்டரில் 1.5 லிட்டர் அளவுக்கு ஆயில் ஊற்றி கரைச்சிட்டோம். இப்போ அரை சேர்த்தியாச்சு. இன்னும் 2 லிட்டர் ஆயில் இருக்குது. அந்த 2 லிட்டரை கிளறி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயிலை சேர்த்தி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நெய் கூட சேர்த்திக்கலாம். அதாவது 3 லிட்டர் ஆயிலும் 1 லிட்டர் நெய்யும் எடுத்துக்கலாம். முதல்ல ஆயிலை ஊற்றிட்டு கடைசியில் நம்ம நெய்யை ஊற்றி கிளறிக்கலாம். துடுப்பில் போட்டு கிளறி விட அது கெட்டியாகிட்டே வருது. ஆயில் சேர்க்க அது அப்படியே வலுவழுப்பாகவே ஆகுது.
நம்ம ரேவாஸ் கிச்சனில் ஏற்கனவே ஐஸ்கிரீம் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன், வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். பலவிதமான சமையல் வீடியோக்களும் போட்டிருக்கேன். அடுப்பு பாருங்கள், மிதமான சூட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட ஆயில் சேர்க்க அது மைசூர்பா தயாராகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வானொலியில் ஒட்டியிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் ஒரு சொட்டு கூட ஒட்டி இருக்காது. இப்போ மைசூர் பாகு ஊற்றுறதுக்கு தட்டு தயார் பண்ணிடலாம். இந்த ட்ரேயில் நம்ம ஆயிலோ இல்லை வெண்ணெயோ தட்டு முழுக்க வர்ற மாதிரி தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் மைசூர் பாகு எந்த இடத்துலையுமே கீழே ஒட்டாது. நம்ம குப்பரை கொட்டும் பொழுதும் அழகாக கீழே விழுந்துடும். இப்போ அடுப்பில் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் எப்படி கூழ் மாதிரி ஆகிருச்சுன்னு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்துக்கலாம். மிச்சம் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வெண்ணெய் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த வெண்ணெயை சேர்த்திக்கலாம். வீட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா கடைசியில் 1 லிட்டர் வெண்ணெய் இருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரத்துக்கு அப்படிங்கிறதுனால முழுக்க ஆயில் தான். நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்க்கரம் டயர் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வடச்சட்டியில் இன்னும் சூடு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்கி வச்ச உடனேயுமே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே குப்பரை கொட்டி மைசூர் பாகு கட் பண்ணுவாங்க. அது தவறு. இன்றைக்கி நம்ம டிப்ஸ் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாகை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், எல்லா பக்கமுமே அந்த மாவு ஒட்டாமல் எல்லாம் கீழே சேர்ந்துக்குச்சு. இதை நம்ம இப்போ ட்ரேயில் கொட்டிடலாம். அப்படியே நம்ம விசிறியை வச்சு லெவல் பண்ணி விட்டுறலாம். சூரியகாந்தி எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு குளகுளப்பாக தான் தெரியும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாகிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான பால் மைசூர் பாகு ரெடி ஆகிருச்சு. ஆயில் சேர்த்ததுனால மேலே மஞ்சள் வண்ணத்தில் தெரியுது. இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரமாக கத்தி உள்ளே போகுது அப்படின்னு. ஒரே மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரேவாஸ் கிச்சனில் ஜிலேபி தயார் பண்ணினது, டீ கடை போண்டா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அதன்படி செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிராமத்து சமையலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுடைய எல்லா வீடியோக்களையுமே நீங்கள் முழுமையாக பார்த்து கமெண்ட் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு திருப்தி. இப்போ நம்ம கவிழ்த்திடலாம் மைசூர் பாகு தட்டத்தை. கவிழ்க்கும் பொழுது வேறொரு தட்டத்தை எடுத்து குப்புரை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை கவிழ்த்தி மேலே ஒரு 4-5 தட்டு தட்டி விடுவோம். ஓரங்களில் ஏதாவது பிடிச்சிருந்தா கூட வளர்ந்துடும். இப்போ நம்ம மைசூர் பாகு தட்டை எடுத்துடலாம். பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளவு சூப்பராக நைஸாக மைசூர் பாகு அப்படியே வந்திருக்குதுன்னு. வாவ், நம்ம போட்ட கீற்றுக்கள் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு கீத்தை நம்ம எடுத்துடலாம், கையிலேயே எடுத்துடலாம். எடுத்து மேலே வச்சுட்டு
இன்னொரு கீற்றையும் எடுக்கலாம். சரியான பதத்தில் கத்தி போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பாருங்களேன், அல்வா துண்டு மாதிரி வருது. இதை நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இது ஒரு ஆர்டர் இனிப்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் சைஸு பார்க்காம நம்முடைய 1 இன்ச் கணத்தில் நான் மைசூர் பாகு வெட்டியிருக்கிறேன். இங்கே என்னென்ன அளவுகள் எடுத்திருக்கேன், எப்படி சமைச்சேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் முழுசாக தர்றேன். நீங்கள் பாருங்கள், இதன்படி செஞ்சும் பாருங்கள். ஒரு அற்புதமான ஆத்தென்டிக்கான சமையலை பலகாரத்தை இந்த தீபாவளிக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நைஸாக வழுவழுப்பாக 1 மாதம் ஆனாலும் வழுவழுப்பு மாறாத இந்த பால் மைசூர் பாகு நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க. கத்தி போட்டு அறுக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி வருது அப்படிங்கிறது. இப்படியே நம்ம இந்த தட்டில் இருக்கிற 10 கிலோ மைசூர் பாகையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி ஒரு தட்டில் அடுக்கியாச்சு. என்னாலேயே தூக்க முடியல. பாருங்கள் எவ்வளவு கிடச்சிருக்குதுன்னு. இதை நம்ம கடையில் முன்னாடி வச்சிடலாம். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். ஒரு சூப்பரான பால் மைசூர் பாகு வியாபாரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். இதே மாதிரி மைசூர் பாக் மற்ற இனிப்புகள் எல்லாமே உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி எல்லா பொருள்களுமே வந்துடும். தேங்க்யூ.